பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 46வது வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக. ஆம், எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்திரமா இருக்காது. உங்களுடைய ஜீவியத்துல ஜெபம் இல்லைன்னா, வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா உங்களால எப்படி ஜெயிக்க முடியும்? அது ஊழியமா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜீவியத்துல ஜெபம் ரொம்ப 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 முக்கியமானது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எப்படி ஜெபிக்காம எந்த ஒரு காரியத்தை செய்தா அதுல உங்களுக்கு உயர்வை பார்க்க முடியாது. தேவனுடைய கிரியே அந்த இடத்துல வெளிப்படவே முடியாது. ஒரு தேய்ந்த கோடாரியினால மரம் வெட்டுறதுக்கு சமானமா தான் இருக்கும். தேவ பிள்ளைகளே, எழுந்திருந்து ஜெபிக்க முன் வாருங்கள். இதை சொன்னவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எழுந்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையை கட்ட முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் உண்டாக்குகிற சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஒருமனப்பாட்டோடும் அன்பின் ஐக்கியத்தோடு வாழணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒரு பெரிய எழுப்புதலையும் ஒரு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைய முடியும். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் எழுந்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.